ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோவான் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த வசனத்தின் ஒரு பகுதியை நாம் வாசித்தோம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நாம் தேவனிடத்தில் பிதாவினிடத்தில் கேட்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் மிக தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின்படி நாம் தேவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கும்போது கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக என்று சொல்லப்பட்டு நாம் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் நாம் பிதாவுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கனி நிறைந்த வாழ்க்கை தான் நம்மை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. வேதத்தில் கூட ஆவின் கனியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கனிகளை குறித்து ஆவின் கனிகள் 9 விதமான கனிகள் இருக்குது. அப்படிப்பட்ட கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பிதாவுக்கு முன்பாக நாம் அதை செலுத்தும் போது, நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்போது தேவன் மெய்யாகவே அவரிடத்தில் கேட்கிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் ஆவியின் கனி இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஆவியின் கனிகள் 9ஐயும் அன்பு, சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிற 9 கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மரத்தில் கனிகளை நாம் எதிர்பார்க்கிறது போல பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஆவின் கனிகளை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அப்படி நாம் பிதாவுக்கு முன்பாக அந்த கனிகளை நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தி இந்த பூமியில் வாழும்போது மெய்யாகவே பிதாவை நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கனி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் அந்த ஆவியின் கனிகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் ஒரு சில நாட்கள் மட்டுமல்ல, ஒரு சில மாதங்கள் மட்டுமல்ல, அதில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக மரணம் வரைக்கும் நாம் ஆண்டவர் நம்மை என்றைக்கு ஏற்படுத்தினாரோ, நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நாள் முதல் நாம் நித்திய ராஜ்யத்தில் சேரும் வரைக்கும் நாம் அந்த ஆவின் கனிகளை கொடுக்கிற காரியங்களில் நாம் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 2 காரியங்களும் பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்வீர்கள் என்றால் பிதாவின் இடத்துல நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுப்பதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கனிகளை கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கனி கொடுப்பது மாத்திரமல்ல, நாம் கனிகளை கொடுப்பதற்காக நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும். கடைசி மட்டும் தேவன் அழைத்த நாள் முதல், ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட நாள் முதல் நித்திய ராஜ்யத்தில் தேவன் உங்களை சேர்க்கும் வரைக்கும் இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையில் ஆவின் கனிகளில் நாம் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக வாழும்போது மெய்யாகவே தேவன் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதற்காக தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை அதற்காக தான் ஏற்படுத்தினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின் பிரகாரம் தேவன் நம்மை ஏற்படுத்தியதன் நோக்கத்தை, நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை, நம்ம இந்த பூமியில் வைத்திருக்கிறதின் நோக்கத்தை நாம் அறிந்து தேவனுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கனிகளை கொடுப்போம், கனியில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை தெரிந்து கொண்டு முன்குறித்து எங்களை அழைத்த தயவுக்காய் நன்றி. நீர் நாங்கள் கேட்கிற எல்லா காரியத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்படியாக உமக்கு முன்பாக கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுங்க. கனிகளில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இடத்தில் கேட்கிறார்களோ அதெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கனியுள்ள வாழ்க்கையும் நிலைத்திருக்கிற வாழ்க்கையும் அந்த அனுபவங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.